Hello guys, நான் உங்கள் ஆகாஷ். Follow my Instagram ID, subscribe my channel, support my channel and click the bell button. நான் யாரை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பர்சன், இவர் பேர் வந்து ராஜா பேரோன். இவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் யூடியூபர், ஃபிட்னஸ் யூடியூபர். எப்போனா ஃபிட்னஸ் ரிலேட்டாக போடுவார். அண்ட் இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சப்போர்ட்டர். அவங்களோட தாட்ஸை வந்து மக்களுக்கு சொல்கிறது அந்த மாதிரி அவர் வந்து அந்த ப்ரொஃபைலில் அது போடுவார். சரி, அது மேட்ரு இல்லை. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பர்சனோட கான்டென்ட்லாம் நிறையா கன்சியூம் பண்ணி அவரை மேபி அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போது அந்த ஒரு பாடி பில்டட் ஒரு ஃபிசிக்கில் இருக்கார், பாடி பில்டிங் ஃபிசிக்கில் இருக்கார். ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஹார்ட் ஒர்க்கை நான் அட்மையர் பண்ணியிருக்கலாம், ஓகேவா. பட் நான் இந்த பர்சனையே சூப்பரில் நம்ம ராஜா பேரோன் அண்ணா செமையாக பண்ணியிருக்காரு, நல்லா பேசுகிறாரு, இவர் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு நான் அவர் இன்ஸ்பிரேஷனாக நினச்சிருக்கேன். நிஜமாக அவர் யார், என்ன பண்ணுறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அவர் இந்த மாஸ்டர்பேஷன் பற்றி சம்டைம்ஸ் பேசியிருக்காரு, ஃபிட்னஸ் ரிலேட்டடாக பேசியிருக்காரு. அதெல்லாம் நான் கன்சியூம் பண்ணுவேன், நிறையா கன்சியூம் பண்ணுவேன். அண்ட் கன்சியூம் பண்ணுறோம் நிறுத்திக்கலாம்ல, நிறைய பேர் அப்படி நிறுத்திக்கிறோமா? இல்லை, அந்த கன்சியூம் பண்ணுற பர்சனை நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம். நான் அப்படி எடுத்திருக்கேன், அது தப்புன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், எடுத்திருக்கேன். பட் ரீசெண்டாக நான் அவர் வீடியோஸ்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டேன். இன்றைக்கி வந்து இன்னொரு பர்சன் இருக்கார், அவர் வந்து ஒரு அட்வொகேட்டா, ஓகேவா. அண்ட் அவர் டைரெக்டாக ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் இல்லை, பட் இன்டெரக்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு உண்மையானு தெரியல. பட் பட் அந்த பர்சன் வந்து ஸ்ட்ராங்காக இந்த ராஜா பேரோன் சப்போர்ட் பண்ணுற பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு அவரோட ப்ரொஃபைலில். சரி, ஓகே, டன். நேற்று வச்சிட்டாரு. அது வந்து இவரை ட்ரிகர் பண்ணியிருக்கு. யார்? நம்ம ராஜா பேரோனை. அவர் லாஸ்ட் 2 டேஸாகவே வீடியோ போட்டிருக்காரு அதை பற்றி, அந்த பர்சனை கேட்குற மாதிரி. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு காலத்தில் இன்ஸ்பிரேஷனாக நினச்சேன்ல ராஜா பேரோன் தலைவன், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான், அந்த அட்வொகேட்டு யார், இவருக்கு ராஜா பேரோனுக்கு பிடிச்ச பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வீடியோ மூலியமாக வச்ச அந்த அட்வொகேட்டை வீட்டுக்கு போயிட்டு பேக்கில் அருவா எடுத்துகிட்டு போயிருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு பேசுகிற மாதிரி உள்ளே போயிட்டு அடிச்சுட்டாரு. யாரை? அந்த அட்வொகேட்டு. இப்போ பிரச்சனை யாருக்கும், இந்த அட்வொகேட்டுக்கும் ராஜா பேரோனுக்கு பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற சில 2 மெம்பர்ஸ்க்கு. பட் ராஜா பேரோன் என்ன பண்ணிட்டாரு, இந்த அட்வொகேட்டையே அடிச்சிட்டாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் பேச்சுவார்த்தையில் அடிச்சிருக்கு. இதில் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்கான், ஃபைட்னா அப்படிலாம் இது என்ன மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க நீங்கள், ஃபைட்னா இப்படி தான் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கான். சரி, ஓகே, எனக்கு தேவையில்லாதது ஒன்று. அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு அவங்க அம்மாவெல்லாம், லேடிஸ் எல்லாம் அடிச்சிருக்காராம். இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, வீடியோவும் இருக்குது, மேபி உண்மையாக இருக்கலாம் 100%. அடிச்சுட்டு வெளியே வந்து அசிங்கமாக பேசியிருக்காரு. அந்த அட்வொகேட்டை வந்து கையில் கிழிச்சிருக்காராம். சரி, இதெல்லாம் ஏன்ட்ட சொல்கிறேன்னா, நான் ஒரு காலத்தில் அந்த ராஜா பேரோனை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்தேன். அவர் வீடியோஸ்லாம் பார்த்து சூப்பரில் நம்மளும் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஐ ஃபீல் அசேம் ஆஃப் மை செல்ஃப் நவ். யா ஷட். 2 விஷயம். ஒன்று ராஜா பேரோனை இன்ஸ்பிரேஷனாக வச்சது, இன்னொன்று வந்து அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம அவங்கள அப்படியே அட்மையர் பண்ணுறது எவ்வளோ கேவலமான செயல். நான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணவன் இன்னைக்கு போயிட்டு அது புல்ஷிட் அவர் பண்ணது. இன்னைக்கு ஒரு வீடியோவில் சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேர். இவர் வீட்டில் போய் அடிக்கிறார். என்னடா வீட்லேயே அடிக்கிற, அதுவும் யார், அவர் வீட்டில் போயிட்டு, அவர் ஊரில் அவர் வீட்டில் போயிட்டு, அதுவும் அருவாலாம் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, லைக் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சீரியஸ்லி ஒரு வெறி பிடிச்சவங்க மாதிரி அருவா எடுத்துகிட்டு போகிறீங்க. லைக் என்ன எதுக்குங்க அருவா எடுத்துகிட்டு போவாங்க, எனக்கு புரியல. அப்போ அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் நம்ம அட்மையர் பண்ணோமா அப்படின்லாம் எனக்கு கேவலமாக இருக்குது. ப்ளஸ் பார்க்குற எல்லாருமே அதே மாதிரி அவங்க தான் அப்படின்னு கிடையாது. ரொம்ப அட்டாச்லாம் ஆகக்கூடாது, ரொம்ப அட்மையர் பண்ணிக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. சீரியஸாக நான் எனக்கே பார்த்தா இவரை போயிட்டு நான் ஒரு நாள் அவர் ஒரு ஊரில் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டில். நல்ல வேலைப்பா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இவர் ராஜா பேரோனில் இவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்லாம் தோணுச்சு. பட் நான் எடுக்கலை. நல்ல வேலை, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். ரொம்ப தப்பு. இப்படிலாம் இருக்காங்க. நான் சொல்கிறேன், மனுஷங்க வந்து இப்படிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு இதை பிடிக்குதுன்ட்டு அவங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா
அவங்க மேல வன்மத்த வைக்கிறது. இன்னொன்னு அவங்களுக்கு புடிச்சத பத்தி இன்னொருத்தவங்க வாய் வழியா தப்பா பேசினா அவங்கள கொலை செய்ய போறது. ச்சீ! அது நெறைய கமெண்ட் பார்த்தேன். என்ன கமெண்ட்டு, "உடம்ப வளர்த்தாரு." சரி ஓகே. மேபி அது என்ன சொல்றது? வெரி ஷிட் மேன். ஷிட். வெரி ஷிட். ரொம்ப தப்பு அவர் பண்ணது. டெலீட் பண்ணிட்டேன் இனிமே ஒண்ணு அவரு கண்டிப்பா அவர் வீடியோஸ்லாம் இனி பார்க்க போறதே கிடையாது. ஆமா, என்ன இ- ஒரு இன்சிடென்ட் வச்சு எப்புட்றா நீ முடிவு பண்ணேன்னு கேட்டா, அந்த ஒரு இன்சிடென்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். ஒருத்தன் அருவாள் எடுத்துட்டு போறான் ஒருத்தன் வீட்டுக்கு பேச்சுவார்த்தைன்ற பேர்ல அவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்கள, வயசானவங்கள போட்டு அடிக்கிறான். அ இது இவன இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் எனக்கு? இனிமே ராஜா பேரோன்றவரு நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்து என்ன பண்ண போறேன்? இட்ஸ் எ லெசன் ஃபார் மீ. இந்த மாரி பெர்சன்ஸ் எல்லாம் நம்ம டக்குன்னு அட்மையர் பண்ணக்கூடாது. பார்க்குற எல்லாத்தையும் நம்பக்கூடாது அவ்வளோதான். டாட்.